அடுத்ததாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர் சந்தித்து வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். பாருங்க, கந்த சஷ்டி கவசம் முதல்ல அதை எழுதினவர் மேலே தான் நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும். எஸ்சி எஸ்டி ஆக்கி போடணும். இது பாருங்க, கனகபூசை கொள்ளும் காலியோடு அனைவரும் விட்டாங்காரரும் மிகுவள பேய்களும் தண்டியக்காரரும் சண்டாளர்களும் என் பெயர் சொல்லவும் இடிவிழும் தோடிட என்று கந்த சஷ்டி கவசத்தில் வருது. இது ஒரு அர்த்தமற்றது. திடீர்னு எங்க சாதி வந்துச்சுன்ட்டு இவ்வளவு காலமா வலிக்கல. மேல் பாதியில கோயிலுக்குள்ள போக விடாம பூட்டை பிடிச்சி சாவி எடுத்துட்டு போகும்போது உங்களுக்கு வலிக்கல. நீ எசி தானமான்னு பக்கத்தில் இருக்க பெண்ணை கேட்கும்போது வலிக்கல. நாங்கெல்லாம் தாழ்த்தப்பட்டவர்களா எங்களை வெளியே நிக்க வைக்கிறீங்கன்னு அமைத்து பெருமக்கள் பேசும்போதெல்லாம் உங்களுக்கு வலிக்கல. ஒரு நீதிபதி தாழ்த்தப்பட்டவன் நீதிபதி ஆனது அவன் தகுதியால வரல, இவங்க தான் அவங்கள நீதிபதி ஆக்குனாங்க என்று ஐஆர்எஸ் பாரதியெல்லாம் பேசுனது இருக்கு. நாங்க போட்ட பிச்சைன்னு இதுல யாரு கேட்டது? நீங்க உட்கார்ந்துருக்க நாற்காலியெல்லாம் நாங்க போட்ட பிச்சைன்னு நீங்க யாரும் சொல்லலையே. திடீர்னு உங்களுக்கு இதயம் அப்படி காயப்பட்டுருது, புண்ணாகி போயிருது. சண்டாளர்னு நாங்க என்ன பண்ண இருக்கிற பாட்டு கள்ளத்தனம் செய்யும் காதகன் கருணாநிதினு இருக்கிற பாட்டு நான் பாடல, என் தம்பி துரைமுருகனும் பாடல. அதை எழுதி வெளியிட்டது அதிமுக. அப்பெல்லாம் எங்க போய் படுத்துக்கிட்டு இருந்தீங்க? காதல பஞ்சு வச்சு கவுந்து படுத்துக்கிட்டு இருந்தீங்களா? எங்க போச்சு? ஏதோ அதிகாரத்தில் இருக்கிறவனா அப்படியே எங்களை அசிங்கப்படுத்தி நீங்க பண்ண அக்கிரமமா, நீங்க இந்த உங்களுக்கு வாக்கு செலுத்தி ஆழம் வச்ச இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் செய்த துரோகங்கள் பட்டியலிட்டு பேசலாமா? யார் என் கூட வருது? அங்கிருந்தா வந்திருக்கேன். நான் புதுசா படிச்சுட்டு வர வேண்டியதில்லை, நீங்க கத்துக் கொடுத்ததெல்லாம். வாங்க தர்க்கம் செய்வோம். ஒரு பொது மேடை, நீங்க தான் நிறைய தொலைக்காட்சி வச்சிருக்கீங்க, வாங்க. உங்க வாடகை வாய்கள், உங்கள் வலையொலிகள், உங்களுக்கு ஆதரவாய்ங்கிற வாய்கள்லாம் எப்படி பேசுதுன்னு ஒரு தடவை நீங்க கேட்கறீங்களா? மாண்புமிகு சட்ட அமைச்சர் ஐயா ரகுபதி அவர்கள் அவங்க கட்சிக்கு ஆதரவா பேசுற வலையொலிகாரர்கள் யூடியூபர்ஸ் அவங்க பேச்செல்லாம் கேட்கறாங்களா? அவங்க எங்களையெல்லாம் கேவலமா பேசும்போது உங்களுக்கு இனிக்குது. நாங்க பேசிட்டா அப்படியே நெஞ்செல்லாம் புண்ணாயிருது, காதல் அப்படியே ஈயத்தை காய்ச்சி ஊத்துற மாதிரி உங்களுக்கு ஆயிடுது. எங்களை திட்டும்போது உங்களுக்கு தேன் வந்து பாயுது. எப்படி இது? கன்னியாகுமரியில பேசினாருங்க துறை, கன்னியாகுமரியில பேசினாரு. சீமான் பேசியதை நேரலையில் பார்த்தோம்.